வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, சிலரை நம்மால் எப்பொழுதுமே புரிந்து கொள்ள முடியாது. இப்பொழுது புரிந்து கொள்வோம், அப்புறம் புரிந்து கொள்வோம் என்று நாம் நினைப்போமே தவிர, ஆனால் சிலரை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது கூட நமக்கு சரியாக தெரியாது. ஆனால் சொல்வார்கள், என் மனதில் இருப்பதை நீ புரிந்து கொள்ளவே இல்லையே என்று. ஏதாவது ஒரு குறையை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். தங்கமே, ஏதாவது ஒரு குறையை சொல்லி உன் மனதை காயப்படுத்தி கொண்டே இருப்பவர்கள் எந்நாளுமே காயப்படுத்தி கொண்டேதான் இருப்பார்கள். அதனால் அவர்கள் எல்லாம் காயப்படுத்துகிறார்களே என்று கவலைப்படாமல் அமைதியாக நிம்மதியாக இரு. உன்னுடைய வாழ்வில் சகலங்களும் உனக்கு கிடைக்கும். நீ புரிந்து கொள் ஒன்றே ஒன்றை, இவர்கள் காயப்படுத்துகிறார்கள், அவர்கள் காயப்படுத்துகிறார்கள், வாழ்க்கையே அவ்வளவுதான். இப்படியெல்லாம் நினைத்து வருத்தப்படாதே. நீ வருத்தப்படதான் உன் எதிரிக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். தங்கமே, எதிரிக்கு எப்பொழுதும் நீ சந்தோஷத்தை தரக்கூடாது. நீ நிம்மதியாக அமைதியாக வாழ்வதை பார்த்து அவன் பொறாமைதான் பட வேண்டும். அதாவது, நாம் என்னமோ நினைத்தோம், ஆனால் அவன் வாழ்க்கை எப்படியோ இருக்கிறது என்று நினைக்க வேண்டும். புரிகிறதா? அதனால் நான் சொல்வது என்னவென்றால், எப்பொழுதும் யாருக்காகவும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷத்தை விட்டு விடாதே. நீ என்னுடைய பிள்ளை. உன் வாழ்வில் அனைத்தும் சகலங்களும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன். என்னுடன் நீ எப்பொழுதும் இருப்பாய். வாழ்வில் போராடுகிறோம், கஷ்டப்படுகிறோம் என்று நினைக்காமல் எல்லாம் மாறும் என்று நம்பு. எவன் உன்னை புரிந்து கொண்டால் என்ன, புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன, எல்லாமே நான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் செய்து தருவேன். உன்னை நான் நல்ல முறையில் வாழவும் வைப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.